அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. அவ்வை சொல்லுவாங்கல்ல, அவ்வியம் பேசுன்னு, அடுத்தவங்களை பற்றி புரணி பேசாதங்கப்பான்னு நமக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே வந்திருக்காங்க. நம்ம அடுத்தவர்களை பற்றி பேசும்பொழுது நம்முடைய சக்தி குறைகிறதுன்னு பெரியவங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த புரணி பேசுதலை வைத்து சீன நாட்டில் சொல்லப்பட்ட ஒரு நாட்டுப்புற கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அரசரை, அவருக்கு என்ன ஆசைன்னா, இந்த ஊரில் இருக்கக்கூடிய சாதுக்கள், இந்த முனிவர்கள், சாதுக்கள், யோகிகள் சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இவர் கையால் சமைச்சு இவர் கையால் ஒரு 1000 பேருக்கு பரிமாறணும்னு இவருக்கு ஒரு ஆசை. அதனால் என்ன பண்ணுறாரு, எல்லாருமா சேர்ந்து ஒரு சமையல் செய்பவர்கள் எல்லோரோடையும் சேர்ந்து அரசரும் சேர்ந்து சமைக்கிறார். பெரிய பெரிய அண்டாக்கள் வச்சு, பெரிய விறகுகள் வச்சு, பெரிய சமையல் அறையில் எல்லாருக்குமா அரசரே தன்னுடைய கையால் சமைக்கிறார். சமைச்சு அது அந்த மண்டபத்திலிருந்து, சமையல் மண்டபத்திலிருந்து சாப்பிடக்கூடிய மண்டபத்திற்கு அரசரே தன்னுடைய கையால் அந்த அண்டாவை அப்படியே தூக்கிட்டு போகிறார். இந்த மண்டபத்திலிருந்து இன்னொரு மண்டபத்துக்கு தூக்கி கொண்டு போகும் பொழுது மேலே ஒரு பருந்து பறக்குது. இந்த பருந்து தன்னுடைய கால்களில் ஒரு பாம்பை பிடிச்சு வச்சிருக்கு. இந்த பாம்பினுடைய வாயிலிருந்து ஒரு விஷம் சொட்டி அரசர் இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறார்ல, அந்த சாப்பாட்டில் 4 சொட்டு விஷம் விழுந்துருது. இப்போ அரசர் தன்னுடைய கையால், இந்த விஷம் விழுந்தது என்பது தெரியாத அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கையால் அந்த சாப்பாடை எடுத்து ஒரு 20 சாதுக்களுக்கு பரிமாறுறாரு. இதை சாப்பிட்ட சாதுக்கள் அடுத்த நொடியிலேயே இறந்து போகிறாங்க. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அந்த சாதுக்கள் இறந்து போகிறாங்க. இது அரசருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எதனால் அந்த சாதுக்கள் இறந்தாங்கன்னு தெரியவே இல்லை. அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய அந்த அன்னதான நிகழ்வு அப்படியே நிப்பாட்டப்படுகிறது. பிறகுதான் தெரிகிறது, இந்த சாப்பாட்டில் விஷம் கலந்திருக்கிறது, நஞ்சு கலந்திருக்கிறதுன்றது எல்லாருக்கும் தெரிய வருது. இந்த நஞ்சு எப்படி கலந்தது, யார் இந்த நஞ்சை கலந்தார்கள், ஏன் இந்த அன்னதான கூடத்தில் அந்த நஞ்சை கலந்தாங்க, இதெல்லாம் எதனால் ஏற்பட்டதுன்னு அரசருக்கு புரியாமலே அரசர் மிகவும் மனதால் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மனம் குழம்பிய நிலையோடு அரசர் தன்னுடைய அரசாட்சியை கூட சரியான முறையில் பார்க்க முடியாமல் ஒரு மனம் பாதிக்கப்பட்ட நிலையில் அரசர் இதனால் ஏற்படும். நம்முடைய கையால் ஒரு 20 பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வலி அரசருக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் சித்திரகுப்தன் போய் யமன்கிட்ட கேட்குறாராம், தர்மரே, இப்போ இந்த 20 பேர் இங்கே இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த 20 பேர் இறந்தது பாவக்கணக்கு. இந்த பாவக்கணக்கை நான் யார் மேலே எழுதுறது? இந்த பருந்து மேலே எழுதட்டுமா, இல்லைன்னா இந்த விஷத்தை கக்குனுச்சு அந்த பாம்பு, இந்த பாம்பு மேலே எழுதட்டுமா, இல்லைன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு போனாரே ராஜா, அந்த ராஜா மேலே எழுதட்டுமா, இல்லை சாப்பாடா இதுவான்னு தெரியாமக்கு சாப்பிட்டாங்களே அந்த சாதுக்கள், அவங்களோட விதி கணக்கில் எழுதட்டுமா? இந்த பாவ கணக்கை நான் யார் பேரில் எழுதுறது? யாராவது ஒருத்தர் பேரில் எழுதணும்ல இந்த கணக்கை, என்ன பண்ணுறதுன்னு. இப்போ தர்மர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பொறு. யமதர்மர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் பொறு, இதை யார் பேரில் எழுதுறதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு யமதர்மர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ராஜா மன உளைச்சலில் இருக்கும்போது அந்த ஊருக்கு வந்த ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு, அன்னதானம் போடும்போது அசம்பாவிதமாக இந்த நிகழ்வு நடந்துருச்சு. அதனால் நீ என்ன பண்ணு, இந்த ஊரில் எப்பொழுதுமே இயங்கக்கூடிய, தினமுமே ஒரு 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி அன்னதான கூடங்களை ஆங்காங்கு கட்டி வைங்க அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்லிட்டு போகிறார். ராஜாவுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லிட்டு போகிறாரு. ராஜாவினுடைய உடல் நலமும் மனநலமும் தேறி வருவதற்காக ஒரு ஐடியா கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ ராஜா என்ன பண்ணுறாரு, ஊர் முழுக்க, தன் நாடு முழுக்க அன்னதான சத்திரங்களை திறந்து வைக்கிறார். யாருனாலும் வரலாம், யாருனாலும் சாப்பிடலாம். வெளியூர்லேருந்து வர்றவங்க எந்த சாதுக்களுக்கும் எப்பொழுதும் அன்னதான சத்திரங்களில் சாப்பாடு போடப்படும்னு அறிவிக்கிறார். இதை தெரிஞ்ச உடனே எல்லா ஊரிலிருந்தும் சாதுக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. நிறையா பேர் அந்த ஊரில் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. ராஜாவினுடைய மனநிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது. இருந்தாலும் இந்த ராஜா கையால் பரிமாறி 20 பேர் செத்து போயிட்டாங்கன்ற விஷயம் மட்டும் ஊருக்குள்ளே அங்கேக்கங்க அந்த பேச்சு நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் ஒரு சாது கூட்டம் ஒரு 10 பேராக ஒரு சாது கூட்டம் அன்னதான மடத்தில் சாப்பிட்லான்றதுக்காக அந்த ராஜாவினுடைய நாட்டை நோக்கி வர்றாங்க. ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு அம்மா விறகு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிற அம்மா கிட்ட அந்த சாமியார் கேட்குறாரு, அந்த சாது கேட்குறாரு, ஏம்மா, இந்த ராஜா சாப்பாடு போடுறாருன்னு சொல்கிறாங்கல்ல, அது எங்கம்மா இருக்குது, இந்த அன்னதான சத்திரம் எங்கம்மா இருக்குன்னு. அந்த அம்மா விறகு வெட்டிக்கிட்டே சொல்லுது, இப்படியே நேராக போங்க, அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி தான் அன்னதான சத்திரம் இருக்கும், போங்க அப்படி சொல்லிகிட்டே சொல்லுது. நீங்கள் போங்க, ஆனால் சாப்பாடை பார்த்து சாப்பிடுங்க, ஏன்னா ராஜா சாப்பாடு போட்டு 20 சாமிங்க ஏற்கனவே செத்து போயிருச்சான். நீங்கள் என்னவோ உங்கள் நிலைமை என்னவோ அந்த சாப்பாடை சாப்பிடும்போது பார்த்து சாப்பிட்டுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன், ஏற்கனவே 20 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னுச்சு. இப்போ வந்தவங்களுக்கு ஒரு பெரிய பயம் தொற்றி இந்த இடத்துல போய் சாப்பிடலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்தோட வந்தவங்க திரும்பி போயிடுறாங்க. இப்போ யமதர்மன் சித்திரகுப்தனை கூப்பிட்டானா, இங்கே வா,
நீ அந்த பாவ கணக்கை யார் பேரில் எழுதணும்னு கேட்டேல்ல, இந்த பொண்ணு பேரில் எழுது. இந்த அம்மா தேவையில்லாத ஒரு விஷயத்தில் புகுந்து தன்னுடைய கருத்தை சொல்லி வந்தவங்களை சாப்பிட விடாமல் அனுப்புனது மட்டும் இல்லாமல் இந்த ராஜாவுக்கும் தேவையில்லாமல் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துச்சு. பார்த்தியா, தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் மூக்கை நுழைத்து தான் சம்பந்தப்படாத ஒரு விஷயத்தை பற்றி பேசி அந்த பெண்ணின் மீது பாவக்கணக்கை எழுதுன்னு யமதர்மர் சொன்னதாக அந்த கதை வருங்க. எப்பொழுதுமே அடுத்தவர்களின் குறைகளை சொல்லும் பொழுது ஒரு விரலை நீட்டி சொல்லுவோம்ல, நீங்கள் தப்புங்க அப்படின்னு இந்த ஒரு விரலை நீட்டி சொல்லுவோம்ல, பெரியோர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு விரலை மற்றவர்களை நோக்கி நீட்டும் பொழுது 3 விரல்கள் உங்களை நோக்கி பார்க்கிறதுன்னு பெரியவங்க நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்தவர்களை பற்றி புரணி பேசும் பொழுதோ அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லும் பொழுதோ நம்முடைய சக்தியை நாம் இழக்கிறோம் என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே. நன்றி, வணக்கம்.